நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அடுத்ததா சமூக வலைத்தளங்கள்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள் டாப் ட்ரெண்டிங்ல இருக்குன்றத சொல்ல காத்திருக்காரு மனோஜ். வணக்கம் கிறிஸ்டி. இப்போ சோஷியல் மீடியாஸில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே பல்வேறு திரைப்படங்கள் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது. அதில் முதல் விஷயமா இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மணிரத்னம் மற்றும் ஏஆர் ரஹ்மான் இவங்களுடைய காம்பினேஷனில் தற்பொழுது ரெடி ஆகிக்கிட்டு இருக்க படமான ஓகே கண்மணி படம் தான். ஏன்னா பல நாட்களுக்கு முன்னாலே இருந்தே வந்து இந்த ஓகே கண்மணியோட போஸ்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாக்கெல்லாம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக பகிரப்பட்டு வந்தது. அதனை தொடர்ந்து இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடலோட கிளிம்ஸ் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஏன்னா சவுத் இந்தியன் ஃபிலிம் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோல் இந்தியா ஃபிலிம் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த பாட்டை பாடியிருக்காரு. அதாவது என்னென்னா மென்டல் மனதில் அப்படிங்கிற இந்த வீடியோ சாங் தான் பார்த்துருக்காரு. இப்போ அந்த கிளிம்ஸை நம்மளும் பார்க்கலாம். ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய இந்த வீடியோ காட்சிகளை இப்போ நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, தனுஷ் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து ரோமியோ ஜூலியட்ங்கிற படத்தில் வந்து பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்குது. இதனால் இமான் வந்து இசையமைப்பாளர் இமான் வந்து ரொம்ப ஒரு நல்ல பேர் எடுக்க போகிறாரு. அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது கூட தன்னுடைய பக்கத்தில் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வந்து எல்லாராலையும் ரொம்ப என்ஜாய் பண்ணப்படுது. ரொம்ப ராக் ஸ்டாரான இமானுடைய இந்த பாடல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, சிம்பு இன்னைக்கு காலையில் அவர் தன்னுடைய பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. என்னன்னா, ஹார்ட் டைம்ஸ் ஆல் ஐ டிட் வாஸ் சரண்டர் மை செல்ஃப் டு அல்மைட்டி. அதாவது வந்து நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அது ஏன் அப்படின்னா, சம் பீப்புள் ஆர் ட்ரைங் எவ்ரி திங் அகேன்ஸ்ட் மீ டியூ டு ஹேட்டட் அண்ட் ஜெலசி. அதாவது வந்து தன் மேலே பொறாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து தனக்கு எதிராக வந்து செயல்படுறதாகவும், அதனால் வந்து தனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, அவங்களுடைய பாவம் அவங்கள தான் சேரும், அதனால தான் வந்து நான் மனசு வெறுத்து இந்த ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு மனசு வெறுத்த நிலையில் அவர் தன்னுடைய ஸ்டேட்டஸாக இன்றைக்கி போட்டிருக்காரு. இதுவும் ரொம்பவே பரபரப்பாக ட்விட்டர் பக்கங்களில் தமிழ் ரசிகர்களால் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய ரசிகர்கள் பலராலும் வந்து பகிரப்பட்டு வருது. அதனை தொடர்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து உலகக்கோப்பை லீக் ஆட்டங்கள் வந்து ரொம்பவே பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. அது வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களை கூட ரொம்பவே அவங்களுடைய மனசு கூட ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்து இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு டீமை வச்சிருக்காரு. என்னென்னா, கிரிக்கெட் டீம் வந்து இது பண்ணியிருக்காரு. அதில் வந்து நடிகர் சதீஷ் கூட இடம் பெற்றிருக்காரு. அதனுடைய ஃபோட்டோஸை கூட போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் தொடரில் இந்தியா வந்து தொடர்ந்து 6வது முறையாக வந்து அதாவது 6 லீக் போட்டிகள்லையும் வந்து வெற்றி பெற்றாங்க. அதை வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய அதாவது பில்லா 2 படத்தில் அஜித்தோட அந்த இன்ட்ரோ சீனோட வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்படி என்னென்ன அப்படின்னா, இந்த 6 டீம் வந்து நிற்கிற மாதிரியும் அதை வந்து இந்தியா பீட் பண்ணுற மாதிரியுமான ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக கூட பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவாகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப இணைஞ்சிருக்கு. அதாவது தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாமே கிரிக்கெட்டுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மோகம் வந்து சினிமா ரசிகர்களையும் வந்து ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் தான் வந்து கம்பேரிசனாக ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கரையும் வந்து தலைவர், அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வச்சு பேசுவோம். அதனை தொடர்ந்து இப்போதைய ட்ரெண்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய தலை அஜித்தும் இந்திய கேப்டன் தோனியும் வந்து தலை அப்படிங்கிற மாதிரி செல்லமாக கூப்பிடுவோம். ஏன்னா அஜித்தோட செல்ல பேரே வந்து தலை தான். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டனான தோனியும் வந்து எங்கள் தலை தோனிக்கு பெரிய விசில் அடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கூட நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன விஷயம் ஒரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேருமே வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்திருக்காங்க. ஸோ அது எல்லா ரசிகர்களாலுமே ரொம்ப ரசிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, சத்யராஜ் மற்றும் கவுண்டமணி சாரோட காம்பினேஷன். அதாவது தமிழ் சினிமாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, காமெடி அப்படின்னு சொன்னாலே இவங்க 2 பேரும் இல்லாமல் அது முழுமை பெறாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடித்த பல படங்கள் வந்து ரொம்ப வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் ரொம்பவே ஒரு கலோக்கியலாகவும் இந்த கொங்கு தமிழ் வாசம் வீசக்கூடிய அந்த படங்களில் வந்து ரொம்பவே இந்த கோயம்புத்தூர் குசும்பு அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள் கூட பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த காம்பினேஷனில் நடித்த அந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற படங்களாக கூட பார்க்கப்பட்டது. அந்த காமெடி கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுவும் பல்வேறு ரசிகர்களாலேயும் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆலியா பட்டுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அதாவது வந்து பாலிவுட்டில்
ஒரு சிறந்த நடிகையாக தற்பொழுது இளம் நடிகையாக இருக்கக்கூடிய ஆலியா பட் இன்னைக்கு தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. 2 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சது மூலமாக ரொம்பவே பிரபலம் அடைஞ்ச ஆலியா பட்டுக்கு நம்மளுடைய சார்பாகவும் வந்து நம்ம அவங்களுக்கு பர்த்டே விஷயம் சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து ஆலியா பட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டோம் அப்படின்னா அஜித் வந்து என்னை அறிந்தால் படத்துக்கு அப்புறமா சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சு அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கொல்கத்தாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து அங்கே ப்ரொடக்ஷன் டீம் எல்லாமே போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இன்னும் சில நாட்களில் அஜித் சார் வந்து அங்கே கொல்கத்தாவிற்கு போய் அந்த படப்பிடிப்பில் ஈடுபடுவார் அப்படிங்கிறது கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக நடித்த படம் லிங்கா. அந்த லிங்கா படம் வந்து பல்வேறு சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த சர்ச்சைகள் எல்லாம் வந்து ஓய்ந்ததுக்கு அப்புறமா இப்போ தன்னுடைய அடுத்த படத்தை வந்து அவர் எப்படி இது பண்ண போறாரு, யாரை வச்சு அவர் யாரை டிரெக்டராக தேர்ந்தெடுக்க போறாரு அப்படிங்கிறது வந்து தென்னிந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ரசிகர்கள் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. அந்த வரிசையில் பார்த்துட்டு அப்படின்னா கேவி ஆனந்த் ஆகட்டும் நிறைய டிரெக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதாகவும், ஆனால் அவருடைய மனசில் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து டைரக்டராக நம்ம சூஸ் பண்ணலாம், அவருடைய ஒரு படத்தில் வந்து நம்ம நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து யாரை தன்னுடைய டைரக்டராக தேர்வு பண்ணுவார் அப்படிங்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் கிறிஸ்டி. இதுதான் இப்போதைய நேரத்தில் சமூக வலைதளங்களில் சினிமா பற்றி பரவலாக பேசப்பட்டு வர விஷயங்கள் கிறிஸ்டி. நன்றி மனோஜ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. நன்றி.